ஆசை உள்ள புள்ள ராஜாவனை விட்டுட்டு போற நினைச்சாடி தாயே நீங்க பாசுகிற புள்ள மோகன் விட்டு போற நினைச்சாடி அம்மாடிய சொல்ல புள்ள நாராயண விட்டுட்டு போறேன்னு நீங்க ஒரே பொண்ணு ஒரே செல்ல பொண்ணு நான் மலர்கோழி அண்ணன் தம்பி கல்யாணம் கட்டிட்டு போறேன் நினைச்சேன் யாரு நினைச்சு பாரு உசுறு போச்சு தாயே எனக்கு பேரம் பேத்தி அனதை விட்டுட்டு போறேன்னு எனக்கு சொந்த மதத்தை விட்டு போறேன் செய்தி அம்மாங்க யார நினைச்சோம் யார நினைச்சோம் தாயே எனக்கு நீ கடைசி மூச்சு நிக்கிறப்போ சொந்த பந்தம் என்று கிழகி கலகி அறிகின்ற என் பொண்ணு பிள்ளை என்று கிழகி கலகி அறிகின்ற என் கூட பிறந்த அண்ணன் தம்பி என்று கிழகி கலகி அறிகின்ற என் பேரம் பேசி என்று கிழகி கலகி அறிகின்ற என் மருமகள் என்று எம்மா முசாவ கூட மறந்தேன் எனக்கு பொட்டி வச்சு அழுகை பார்த்த எங்கம்மா நீ பெத்த பிள்ளைக்கு சட்டை போட்டு அழுகை பார்த்த என் தாயே என் பிள்ளைக்கு இந்த சேலை போட்டு நல்லா இருக்கு என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு இந்த பூ வச்சா நல்லா இருக்கும் என் பிள்ளைக்கு இந்த சட்டை போட்டு அழகா இருக்கு என் பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைக்கு இந்த வேட்டி கட்டணும் அழகா இருக்குன்னு பாலூட்டி சீராட்டி கண்களுக்கு மைத்திட்டு அம்மா அந்த நிலா விளை காட்டி அமுதத்தை ஊட்டி என்னை தலைவாரி பூ முடித்து பாடசாலைக்கு சென்று வாழ என் கண்ணி இந்த பாவி யாரு அம்மானு கூப்பிடுவேன் தாயே எனக்கு 1000 சொந்த பந்தம் இருந்தாலும் எனக்கு நத்தாயில் அத பாவி நத்தாயிலே திருநீரை கை பார்க்கிறப்போ தெய்வமே நம்ம கூட வாழ அந்த பாவி கடவுளுக்கே பொறுக்கல கடவுள்
அண்ணா என்னதான் ஆண்டாண்டு காலம் மாண்டவர் மீதும் இல்லம் திரும்ப போவது கிடையாது. நம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை இருக்கின்றது இது பொய்யான உலகம். இன்று இருப்பவர் நாளை கிடையாது, நாளை இருப்பவர் நாளை மறுநாள் கிடையாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நிலையற்ற உயிர். எஞ்சான் கூட்டுக்குள்ள காற்றை குறைக்கின்ற ஆடாத ஆட்டம். இந்த கூட்டை விட்டு காற்றது பிரிந்து விட்டால் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாய்ந்தவன், கோடை கோபுரம், சொத்து சுகம், சொந்த பந்தம், ஆஸ்தி அந்தஸ்து, பணம் பற்றி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு ஏழை இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரன் இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலேயே 6 அடி மண்ணு தான் சொல்றோம். இப்ப அந்த 6 அடி மண்ணு கூட நம்மளுக்கு சொன்ன கிடையாதுமா. அப்படி நம்ம எல்லாம் விட்டு விட்டு சென்று விட்டால் நம்மளிடம் என்று சொல்லக்கூடிய தாய் அவர்கள், அவர்கள் இறந்து இன்றோடு 15 விழுந்தால் 16 கர்மகாரியம் செய்ய வேண்டும். சாலோக சாமீப சாரீப சாயுத்தியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி முக்தி மோட்சம் அடைய வேண்டும். அந்த எம்பெருமான் வைகுந்த பதி அடைய வேண்டும் என்று சொல்லித்தான் பத்தரிபுரம் கிராமத்தை சேர்ந்து அங்காளம்மன் அழகுமன்றத்தை கொண்டு வந்து ஓரிரவன் நல்வாய்ப்பு கொடுத்து என் முகத்தோடு உறக்கத்தை மோட்ச காணிக்கையாக செலுத்திக் கொண்டிருக்கின்றார். ஐயா அவர் குடும்பப்பட்டது நோயற்ற வாய்வும் குறைவற்ற செல்வத்தோடி அந்த எம்பெருமான் அருளை பெற்று வாடியடி வாடியாக 7 மலை எப்படி விழுந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல் வளர வேண்டும் என்று அரியன் சிறுவன் என்னுடைய சார்பாக மனதார பிரார்த்தனை. என்ன தவம் இருந்து பெற்று எடுத்தவளே, என்ன தனிமரமாக்கி விட்ட உலகத்திலே எனக்கு ஆதரவா உன்னை போல வேற யாரும் இல்லை அம்மா, உன்னை
கஞ்சியதானி உடிச்சி சொத்தையானி உடுத்தி கையிலையும் காசு கொடுத்து பள்ளிக்கூட கூடவே வந்தது யாரம்மா தாயே நீதானம்மா அது யாரம்மா வளர்ந்ததும் குத்தி விரட்டும் கோழிக்கு மேல் வளர்ந்தாலும் தாய் கொட்டி புத்தி இல்ல பிள்ளையினாலும் பொத்தி பொத்தி வளர்த்தகின்றேன் ரத்த சத அத்தனையும் மொத்தமா தலைமையில தூக்கி வச்சு தலைமையில தூக்கி வச்சு அடவேணும் இந்த பிள்ளை தாய் மனசு நோகாமத்தான் நடக்கணும் அடிக்கடியல் போடனா அம்மானு சொல்லி அழுவது யாரம்மா என் தாய நீதானம்மா அது யாரம்மா அம்மா நீதானம்மா தாயவர்கள் ஆன்மா சொர்க்கப்போது மனதார வேண்டிக் கொள்ள குடும்பத்தின் சார்பாக மோட்சக்கரைகள் உடுத்துக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் யாரையும் பார்க்க வேணும்? அப்பாவை பார்க்கணும். அப்பாவே பார்க்கணும். அப்பா போய் பார்த்தாதான் இது கட்டணும். தாலி கட்டணும் யாரு ஆள் யாருன்னு நமக்கு டச் பண்ணாதான் தொடக்கூடாது. நான் உன்ன தொடல தாலி தான் தொட்டேன். தாலி தான் தொடாது. ஆம்பளை கட்டினது யாருன்னே தெரியாம நீ சொல்லலாமா? இது ஒரு ஆம்பளை தான் கட்டிருப்பாங்க. அப்ப நீ ஒரு ஆம்பளை தானே? இதை தொடக்கூடாது. ஆம்பல் தான் ஆம்பல் சொல்ல. இது சொந்தமான ஆம்பளை யார் தெரியாம நீ தொடக்கூடாது. அது யார் சொல்லுங்கம்மா? யாரும் தொடவணும். ஆனா நான் சொல்லலாம். அண்ணா புழுக்கா டீச்சர் வாய்க்கு நல்ல புழுவா அப்பா அமைதியே அவன் குடும்பம் இது போல ஊர் சுத்துற தேவடியாளுக்கு தாலி கட்டுவாங்க. அவன் எவ்வளவு அமைதியான புள்ளாம ஊர் சுத்துற தேவையான தெரியுது. ஏன்டா பையூர்ல ஒருத்தன நம்பர் கொடுத்து சொல்லிட்டு பம்பு பண்ண எப்படின்னா போய் மாட்ட வேண்டிய நான் எதிர்பார்க்கவே வந்து ஒன்றோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி ஆடி கொடுக்குறது
சரி அப்பவே இருக்கணும் ஒளிவா நம்மெல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறாங்க. அருமை தாய் விளக்கூடிய துரசாமி மனைவி விளக்கூடிய அம்மா நவீனம். துரசாமி மனைவி விளக்கூடிய அம்மா நவீன தாயார் நம்மெல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறாங்க. அம்மா சொர்க்கம் சேர வேண்டும், அம்மா பேர் சபையில விளங்கணும் என்று அவருடைய பெரிய மகனை விளக்கூடிய அண்ணன் ராஜன், இரண்டாவது மகனை விளக்கூடிய அண்ணன் மோகன், மகளை விளக்கூடிய மலர்கொடி பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் துரசாமி ஐயா மனைவி நவீன அம்மா சொர்க்கமாய் சேரணும் என்று இந்த குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கை கொண்டு ரூபாய் 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. ஆகையால் பணம் கொடுத்த குடும்பத்தினர் நோய் நோய் இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அம்மா நவீன தாயார் சொர்க்கம் சேரணும் ஆண்டு வேண்டிய சுமோதி.